ஜியாகிரஃபி லெசன் 2ஓட டிஸ்டிங்விஷ் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் ஈஸ்ட் மான்சூன். இப்போ நமக்கு இது என்ன சொல்கிறோன்னா வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று. இது பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டில் இருந்து ப்ளோனா வீசுறது. இட் ப்ளோஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட். இது அப்படியே பார்த்திங்கன்னா இட் ப்ளோஸ் ஃப்ரம் சவுத் வெஸ்ட். அது உங்களுக்கு கொஸ்டின்லேயே இருக்கு இல்லையா, ஈஸியாக எழுதலாம். இது எந்த மந்தில் ப்ளோ ஆகுது, எந்த மந்தில் வீசுதுன்னா அக்டோபர், நவம்பர். இது எந்த மந்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன், செப்டம்பர். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட்னால எந்த டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் நல்ல மழை கிடைக்குது. இந்தியா சவுத் வெஸ்ட் மான்சூன்னால் 75% ரெயின்ஃபால் கிடைக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரியா? இது ரொம்ப ஈஸியானது. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கோத்ரூ பண்ணிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் எவர் க்ரீன் ஃபாரஸ்ட். இது டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இது பார்த்திங்கன்னா எவர் க்ரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போதே அங்கே ரெயின்ஃபால் அபவுட் 200 சென்டிமீட்டர் இருக்கும். இங்கே இதனோட ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா 100 சென்டிமீட்டர் டு 200 சென்டிமீட்டர். இங்கே இது என்ன பண்ணுவோம், எவர் க்ரீன் ஃபாரஸ்ட்டில் சம்மர் டைமில் மற்ற டைமில் இது அந்த ட்ரீஸ் எல்லாம் தே டு நாட் ஷெட் தயர் லீவ்ஸ். ஆனால் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் டியூ டு சம்மர் அண்ட் ஹீட் த ட்ரீஸ் ஷெட் தயர் லீவ்ஸ். இது பார்த்திங்கன்னா இதனோட முக்கியமான ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ரப்பர், அயன்வுட், மஹோகனி. இதனோட முக்கியமான ட்ரீஸ் பார்த்திங்கன்னா சாண்டல்வுட், டீக், சால் அண்ட் படாக். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வெதர் அண்ட் கிளைமேட். இது ரொம்ப முக்கியமானது. இது அடிக்கடி கேட்குறாங்க. ஆனாலும் இந்த வெதர் அண்ட் கிளைமேட்டை நல்லா படித்து வச்சுக்கோங்க. வெதர் இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரோட ஒரு நிலை தான் ஸ்டேட்டஸ் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். இது பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன் ஆஃப் டெய்லி அண்ட் சீசனல் வெதர் ஈவெண்ட்ஸ் ஆஃப் அ கிவன் லொக்கேஷன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இது குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைமில் சொல்லக்கூடியது தான் கிளைமேட். வெதர் சேஞ்சஸ் அக்கர் டெய்லி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் நமக்கு சன்னியாக இருக்கும், ஒரு நாள் ரெய்னியாக இருக்கும். அந்த மாதிரி டெய்லி சேஞ்ச் ஆகக்கூடியது. இது பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் வெதர் கண்டிஷன் ஓவர் அ பீரியட் ஆஃப் 30 to 35 இயர்ஸ். இதை எதெல்லாம் டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னா டெம்பரேச்சர், விண்ட், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி அண்ட் ரெயின்ஃபால் தான் இட் டிட்டர்மின்ஸ் த வெதர். அதே மாதிரி கிளைமேட்டை டிட்டர்மின்ஸ் பண்ணுறது அதுன்னு பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், ஆல்டிடியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ சில்ட்ரன் நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதில் நீங்கள் 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 5 மார்க் கொஷினில் கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி டிஸ்டிங்விஷை நல்லா படிச்சுக்கோங்க. Okay.